இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு அழுதுட்டு இருக்க? நீ வரும்போது ஒரு எறும்பு கொன்னுட்ட, அதை நான் பார்த்துட்டேன். சரி விடு, சாரி, தெரியாம பண்ணிட்டேன். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? மட்டன் பிரியாணி. ஏண்டி, ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு ஆட்டை கொண்டு தின்னு இருக்கிறீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையே தெரியல. நான் ஒரு எருமை கொண்டு. ஏம்பில்ல, வீட்டுக்காரிக்கும் ஆட்டக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி தெரியலைங்க. ஒரு பாட்டுக்கு ஆடனா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடனா அவ தான் வீட்டுக்காரி. அர்ஷத்து, எனக்கு ஏதாவதுனா நீ என்ன பண்ணுவ? ஓடுவேன். ஓடி போய் பொருள் எடுத்துட்டு வருவேன். மக்களுக்கு எனக்கு என்ன ஆகுதுன்னா நீ என்ன பண்ணுவ? வேடிக்கை பார்ப்பேன். உங்களை தட நான் சண்டை செய்யல. ராவணனுக்கு 10 தலை. சார் ஒரு நிமிஷம், ஒரு சின்ன சந்தேகம். இப்படி இருக்கணும் மாணவர்கள், சந்தேகம் கேட்க வேண்டும். கேள் பாப்போம். 10 தலைன்றீங்களே, அவ எப்படி குப்பரக்கு படிப்பான்? அது இதவே அவங்களுக்கு 10. தம்பி, டாக்டர் ஆகி ஊசி போடுவியா இல்ல போலீஸ் ஆகி கேஸ் போடுவியா? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் போடுவேன். உன்னையெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமை மாட்டையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாது, தெரியும்ல? நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? பொழப்பா? நமக்கு என்னடா பொழப்பு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய பொழப்பு தானே. தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ, சாப்பிட்டியா? இல்லங்க. என்ன சாப்பிட்ட? அதான் சாப்பிடல சொல்றேனே. சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? உன்னையெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமை மாட்டையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாது, தெரியும்ல? நம்ம ஏன் தெரியுமா குனிஞ்சு சாப்பிடுறோம்? இந்த அரிசிய மண்ணு தான் நமக்கு கொடுக்குது. அதனால மண்ணுக்கு நன்றி சொல்றதுனால குனிஞ்சு சாப்பிடுறோம். ஏன் தெரியுமா அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம்? தண்ணி வானத்துல இருந்து கிடைக்கிறதுனால வானத்துக்கு நன்றி சொல்றதுனால அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம். ஏன் தெரியுமா சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு சரக்கு அடிக்கிறாங்க? எப்படி கண்ணை மூட போறது? அதுல தாண்டி. அண்ணாச்சி 2 ரூபாய்க்கு தக்காளி கொடுங்க. எவ்வளவுக்கு தக்காளி கேட்ட? 2 ரூபாய்க்கு. 2 ரூபாய்க்கு? ஏன்டி சனியம் முடிச்ச சாக்கடையில இருந்து வந்தவள, 1 கிலோ தக்காளி 200 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து 2 ரூபாய்க்கு தக்காளி கேக்குற? கிலோ 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ. புரியுது, இப்படி வயித்துல அடிச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? மக்களை எல்லாமே இப்ப வயித்துல தானே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணும் அதுக்கு அடிச்சுக்கல அண்ணாச்சி. அப்புறம் 16 ஏக்கர் ஃபுல்லா வெறும் தக்காளியே விளைய வச்சிருந்தா அண்ணாச்சி. 16 ஏக்கர் ஃபுல்லா தக்காளியா? அடி பாவி, அடி பாவி, இன்னைக்கு நீ தாண்டி பணக்காரி. எங்க இருக்குன்னு சொல்லி நிலம் உடனே அறுவடை பண்ணிடும். அவசரப்படாதீங்க அண்ணாச்சி, அதை என் புருஷன் வித்தே குடிச்சிட்டான். வித்து குடிச்சிட்டானா? அப்புறம் எதுக்குடி அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? பொடி. நிலத்தை வாங்கினவன் பணக்காரனா இருப்பானே. நைட்டு அந்த 16 ஏக்கருக்கும் தீ வச்சு விட்டு வர்றேன். தீ வைக்க போறியா? இந்தாடி. ஏண்டி உன் புருஷன் நிலத்தை வித்து குடிச்சதுக்கு அவன் என்னடி பண்ணுவான்? இங்க பாருங்க, நான் லவ் நல்லதுன்னு பேச வந்திருக்கேன். சரி. காதல்னா என்ன தெரியுமா? என்னது? காதல்ங்கிறது ஒரு சுகமான வழி. சுகமான வழி இல்ல, அது சுடுகாட்டுக்கு போற வழி.